2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் அக்கட்சி தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 20 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. இதில் 4 தொகுதிகள் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றது. இந்த சூழலில்தான் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் 75 தொகுதிகளை கேட்டு பெறும்படி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 25 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று மறுத்து விட்டதாக தெரிகிறது. விஜய் வருகை மட்டுமின்றி திமுக கூட்டணியும் வலுவாக இருப்பதால் அதிமுக அதிக இடங்களில் போட்டியிட விரும்புவதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதை ஏற்க மறுத்த பாஜக தலைமை 50 இடங்களுக்கு மேல் கட்டாயம் ஒதுக்க வேண்டும் என்று அதிமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமி செய்வதறியாது தவித்து வருவதாக அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசிட்டு வருகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுமோ ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் ஸ்டோரியை தெரிஞ்சுக்க ஸ்பெஷல் ஸ்டோரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.